தமிழகத்துல பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதனைகளை நிகழ்த்தி புகழின் உச்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில இப்ப தன்னோட நாட்டுப்புற கலைகளான வில்லுப்பாட்டு அப்படின்ற ஒரே ஒரு கலையை தேர்ந்தெடுத்து தன்னோட ஃபேஷனாகவும் அதை மாற்றி தொழிலாகவும் இருந்து தன்னோட வாழ்வாதாரத்தையும் அதன் மூலமா நகர்த்தி புகழின் சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துல பல்வேறு மூலிகை முடுக்கலாம் புகழ் பெற்றுள்ள மாதவி அவங்க இப்போ நம்மளோட இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம அவங்களோட இதுவரை கடந்து வந்த பயணத்தையும் பற்றி அவங்கள்டமே கேட்கலாம். மாதவி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க வில்லுப்பாட்டு மாதவி பேசுறேன். என்னுடைய வில்லுப்பாட்டை நான் தேர்ந்தெடுத்தது முக்கிய காரணம் என்னோட பாட்டி வீடுன்னு சொல்லலாம். பாட்டி வீட்டுல திருவிழாவில் வில்லுப்பாட்டு திருவிழாவில் எப்பவுமே நம்ம தென் மாவட்டங்கள்ல வில்லுப்பாட்டு இல்லாத கோவில் திருவிழா நடந்ததே இல்லை, இது வரைக்கும் நடக்கவும் இல்லை. அப்படி பார்க்கும்போது பாட்டி வீடு திருவிழாவுக்கு அடிக்கடி போறது, கோயில நிகழ்ச்சிகளை பாக்குறது, அப்போ இந்த வில்லுப்பாட்டு மட்டும் ரொம்ப நேரம் நடந்துட்டே இருக்கும். எல்லா கோயில்லையுமே வில்லுப்பாட்டு ரொம்ப நேரம் மற்ற நிகழ்ச்சி 3 மணி நேரம் 4 மணி நேரம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த வில்லுப்பாட்டு ரொம்ப நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்துட்டே இருக்கும். அந்த கதையை கேட்டு கேட்டு பூஜையும் நடக்கும். அப்படி இந்த வில்லுப்பாட்டை பார்த்து பாட்டி தாத்தா எல்லாம் ரொம்ப பக்தி உள்ளவங்க. அப்போ எங்க பாட்டி தாத்தா, என்னோட தாய் மாமா இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும். அவங்களுக்குலாம் அந்த வில்லுப்பாட்டு, கும்மிப்பாட்டு, கோயில் பக்தி பத்தி அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால பாட்டி தாத்தாக்கு நம்ம வீட்டுல யாரையாவது படிக்க வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. என்னோட பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு எல்லாம் இருக்கிறாங்க, சொல்லிட்டாங்க. பட் அவங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. இதுல என்ன வில்லுப்பாட்டுன்னு அது ஒரு மாதிரி நினைச்சு அதை கேர் பண்ணாம அப்படியே கடந்து வந்தாங்க. பட் நான் பாட்டிகிட்ட கதை கேட்டுட்டே இருப்பேன். அங்க வில்லுப்பாட்டு படிச்சா பாட்டி எனக்கு சொல்லிட்டே இருக்கும், இங்க வருது, இது இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நான் கேட்டுட்டே இருப்பேன். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் படிக்கிறேன் அப்படின்னு மாமாட்டெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். என்னோட தாய் மாமா, பாட்டி தாத்தா ஒத்துழைப்பு தான் முதல்ல. அவங்கதான் என்ன படிக்கிறதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணாங்க. உங்களோட குடும்பத்தினரும் சரி, உங்களோட தாய் தந்தையரும் சரி, இந்த விஷயத்த எப்படி முதல்ல எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இது உங்களுக்கு எவ்வளவு சவாலான விஷயமா இருந்தது? இந்த கடந்து வந்த இந்த பாதைகள்ல நீங்க சந்திச்ச இடர்பாடுகள் என்ன? அதெல்லாம் எப்படி சகிச்சு வெளியே வந்தீங்க? இதுல வருங்காலத்துல இதே போல வரக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயத்த தெரியப்படுத்துறீங்க? முதல்ல படிக்கிறப்ப அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பயம். மற்றபடி முதல்ல சொல்லப்போனா உலகம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயத்துல அம்மாவும் அப்பாவும், அப்பாலாம் ரொம்ப கோவம். அதை எப்படி படிக்க வைக்க முடியும், பொட்ட பிள்ளை எப்படி அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு 13 வயசு, 13 12 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல எனக்கு அம்மா அப்பா முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது எப்படி செட் ஆகாது நம்ம பொட்ட பிள்ளை அப்படிங்கனால யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் மாமா பாட்டி தாத்தெல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, நானும் படிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சேன். இந்த வில்லுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்ல போனா என்னோட சந்தோஷம் கஷ்டம் அப்படின்னு எதை சொல்ல போனாலும் என் வில்லுப்பாட சந்தோஷமா இருந்தாலும் வில்லுப்பாட்டுல போய் ரொம்ப சந்தோஷமா பாடுவேன். மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு நெருடல் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வில்லுப்பாட்டுக்கு ஸ்டேஜ் ஏறிட்டேன்னா எனக்கு அது ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கும். எப்படி மற்றதெல்லாம் அப்படி உலகமே மறந்துடும். அந்த கதை இன்ட்ரெஸ்ட்லயே ரொம்ப ஆழமா போய் கற்பனையாவே பாட ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு என்னோட வில்லுப்பாட்டு எனக்கு ரொம்ப என்னோட வாழ்க்கை, என்னோட ரொம்ப பெரிய ஆசையே அதுதான். அப்போ இந்த வில்லுப்பாட்டுல வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணோம். என்னன்னா சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்க தான் பொதுவா ஊர்ல என்ன சொல்லுவாங்க அதுதான். நிறைய பேர் சொன்னாங்க, பொட்ட பிள்ளைய படிக்க வைக்கிறியப்பா, இது நாளை பின்ன உன் பேச்ச கேட்குமா, இது வேற வழி மாதிரி போயிரும், உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுனாங்க. பொட்ட புள்ள பொட்ட புள்ள பொட்ட புள்ள இதே தான். இதே எத்தனை காலத்துக்கு சொல்லிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அது மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா பெண்களும் கண்டிப்பா அதை மாற்றணும். எல்லா பெத்தவங்களும் முதல்ல பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு இல்லாம 2 பேரையும் சமமா பாருங்க. பெண் குழந்தைகளுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்களோ, அவங்க திறமைக்கு ஏற்ப நீங்க ஆதரவு கொடுக்கும்போது கண்டிப்பா ஆணோ பெண்ணோ அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பா மேல வருவாங்க முயற்சி பண்ண பண்ண. ஆனா என்ன, அம்மா அப்பாவோட ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். அது இல்லாம எந்த பிள்ளைகளும் வர முடியாது. அப்படிங்கிறப்ப என்னோட அம்மா அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஊர்வலத்துல இது பேசுனாங்க. பேசி நான் படிச்சு அரங்கேற்றம் பண்ணியாச்சு. அரங்கேற்றம் பண்ணப்ப எனக்கு ஒரு எண்ணம், யாரு வருவாங்க, நம்மள ஒரு மாதிரி சொன்னாங்க, அம்மா அப்பா அந்த மாதிரி படிக்க வச்சிருக்காங்க அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே போனேன். பட் படிக்க ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு திருவிழாவும் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேயும் திருவிழா நடக்கு, நாங்க இங்கேயும் அரங்கேற்றம் பண்றோம், கூட்டம் வராது, திருவிழா வேற நடக்கு, நம்மள வேற ஒரு மாதிரி பேசுனாங்க, என்ன ஆக போதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா போய் படிச்சு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே, நிஜமா சொல்றேன், எங்க ஊர் கோயில் பெரிய கோயில், முத்தாரம்மன் கோயில் ரொம்ப பெரிய கோயில். வெளியில கேட் வரைக்கும் உட்கார்ந்துருந்தாங்க, என் கண் கூட நான் பார்த்தேன்.
கேட் வரைக்கும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் பாட ஆரம்பிச்சத பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு பரிசா குடுக்கறது வந்து எது வேணா குடுப்பாங்க. முதல்ல சொல்லப்போனா பணமா தான் பரிசா குடுத்து அவங்கள ஒரு ஊக்கப்படுத்துவாங்க. அத மாரி எனக்கு பணமா நெறைய பேர் சேர்த்தாங்க. நான் மடி நெறைய பெருமைக்காக இல்ல, அந்த அளவுக்கு அத மக்கள் மறுபடியும் பார்த்துட்டு அத புரிஞ்சு வந்தாங்க. மடி நெறைய பணத்த ஏதோ அள்ளிட்டு வந்த மாரி, அந்த அளவுக்கு மக்கள் அத எங்க ஊர் மக்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு மாரி நெனைச்சவங்களே நம்ம ஊருக்கு பெருமையா வந்துருச்சு, அப்படிங்கிற மனநிலைமைக்கு மாறி, அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருந்துச்சு. ஊர் மக்கள் நல்ல சப்போர்ட்டு. அம்மா, அப்பா அதுக்கப்புறம் புரிஞ்சுகிட்டு போக போக அப்படியே நிலைமை. ஆனா என்ன இந்த ஃபீல்டுல சமாளிக்கிற விஷயம், ஒரு பெண் குழந்தைய சமாளிக்கிறது என்னன்னா, ஆஹ் பெண் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய எந்த துறையில வந்தாலும் அதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, எதிர்த்து வரணும் அப்படிங்கிற அடிப்படையா இருந்துகிட்டே இருக்கு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும், இந்த வில்லுப்பாட்டு இல்ல இல்ல மத்த துறையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லா விஷயத்திலயுமே கண்டிப்பா கஷ்டங்கிறது ஒண்ணு இருக்கும். எல்லாமே கஷ்டத்தை கடந்து வந்தாதான் நமக்கு அனுபவம் கிடைக்க கிடைக்க தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படி பாக்குறப்ப நானும் இதுல நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். இப்போ நாங்க வில்லுப்பாட்டுக்கு போற இடத்துல தண்ணி அடிச்சுட்டு தகராறு பண்றது, வில்லுப்பாட்டுக்குன்னு இதுக்கு முன்னால வந்து கொஞ்சம் பொதுவா பொதுவா உள்ள மக்கள் வந்து வில்லுப்பாட்டுன்னு ஒரு மதிப்பு வந்து எல்லாரையும் போல வச்சிருந்தாங்க. எல்லா கலைஞரும் வந்திருக்காங்களா, வில்லுப்பாட்டுக்காரங்களா, இருங்கப்பா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி போகும். பட் நான் வந்த பிறகு ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். என்னன்னா, வில்லுப்பாட்டுக்குன்னு இப்ப நான் கோயிலுக்கு போறேன்னா எனக்கு ரொம்ப இது பெருமைக்காக சொல்லவே இல்ல. நிஜமா நான் வந்ததுக்கு அப்புறம் இது மாறி இருக்குன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். வில்லுப்பாட்டுக்குன்னு குடுக்குற முக்கியத்துவம், வந்த கலைஞர்களுக்கு மதிப்பு குடுக்குறது, முன்னால உள்ளவங்க குடிசையில இருங்கப்பா, கோயில்ல குடிசை இருந்தா அதுல தங்க வச்சு அப்படி முடிச்சிருவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. எங்களுக்குன்னு ரூம் அரேஞ்ச் பண்றாங்க. எங்களுக்குன்னு தனியா சாப்பாடு அரேஞ்ச் பண்றாங்க. அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி, இல்ல அவங்க கோயிலுக்கு போகும்போது மாலை போடுறதோ, ஆரத்தி எடுக்கிறதோ, அந்த மாதிரி நிறைய சிறப்பா பண்றாங்க. அப்புறம் எல்லா கலைஞர்களும் மதிக்கிறாங்க. பட் அது ரொம்ப 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 பெரிய சந்தோஷமான விஷயம். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வில்லுப்பாட்டுக்கு பாடுறதுக்கு நிறைய பிள்ளைங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, படிக்கணுக்கா சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. பட் என்னோட சூழ்நிலைக்கு இப்போதைக்கு முடியாது. நான் காலப்போக்கில் என்னோட சூழ்நிலை மாறும்போது கண்டிப்பா சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அதை மாதிரி நான் பாடினதுக்கு அப்புறம் நிறைய பேர், ஒன்னு ரெண்டுலாம் சொல்ல முடியாது, இந்த வருஷத்துல மட்டுமே நிறைய பேர் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் கணக்கு பார்த்த வரைக்குமே 35 பேர் 30 செட்டு வரைக்கும் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்தவங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா கலைத்துறைக்கு வரவேற்கிறேன். இதை விட சிறப்பா பண்ணுங்க. எப்பவும் அதை தொழிலாவும் பார்க்காம கலையா பாருங்க, உள் உணர்வோடு அதை படிங்க. கண்டிப்பா அதை உயரத்துக்கு உங்களை கொண்டு போகும். படிக்கக்கூடிய கலைஞர்களை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். நீங்க சிறப்பா பண்ணுங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதாவது வில்லுப்பாட்டு கலைக்கு முன், மாதவி வருகைக்கு முன், மாதவிக்கு வருகைக்கு பின் அப்படின்னு வந்து ஒரு பெரிய வரலாறு சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த வில்லிசை கலைஞரா இல்லாம மாதவி யாரு, அவங்களோட குணநலங்கள் என்ன, அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கையில அவங்க ரசிக்கக்கூடிய விஷயம் என்ன, நீங்க ரொம்ப ரசிச்சு பாடின ஒரு வில்லுப்பாட்டு என்ன, அதுல இருந்து ஒரு 3 வரி சொல்லுங்க. வில்லுப்பாட்டா இல்லாம மாதவியை சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போதே இந்த பாட்டு எல்லாம் டப்பிங் பண்ணுவாங்கல்ல, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் படிக்கிறதுக்கு இல்ல ஆண்டு விழா வைக்கிறதுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் டப்பிங் மாத்தி எழுதி பாடுறது, அப்புறம் டான்ஸ் பண்றது, டிராயிங் நல்லா பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன். அதுல பாட்டு எனக்கு முன்னால இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால கூட எனக்கு வில்லுப்பாட்டு ஈஸியா வந்ததா இல்ல அப்படின்னு எனக்கு தெரியல. முன்னாடி இருந்தே நல்லா பண்ணுவேன். எந்த வீட்டுல இருக்கும் போதும் புத்தகம் படிப்பேன். லைப்ரரி போனா கதையெல்லாம் வித்தியாசமா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். இந்த மாதிரி கதைகள் சொல்லக்கூடியவங்க பெரியவங்க கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட பழக்கம் வச்சுப்பேன். நிறைய டைம்ல ஃப்ரீயா இருக்கிறப்ப புக்கு நல்லா படிப்பேன். பாட்டுகளும் நான் லைப்ரரியில போய் கொஞ்சம் தேடி தேடி பார்த்துப்பேன். நீங்க இதுவரைக்கும் படிச்சதுலே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஷார்ட் அப்படின்னு சொன்னா எந்த பாடலை சொல்லுவீங்க? அது கொஞ்சம் எனக்காக படிச்சு காட்டலாமா? இதுவரைக்கும் பாடினதுல எது ரொம்ப பிடிக்கும்னா, இதுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நிறைய கதைகள் இருக்கு. நிறைய ஏன் அப்படின்னா, இந்த இந்து தெய்வங்கள் வந்து 1, 2லாம் கிடையாது. நம்ம இந்து தெய்வத்துல இதுதான் அப்படின்னு இல்ல. நிறைய தெய்வங்கள் இருக்கு. சொடலமாட இருக்கிறார், முத்தாரம்மா இருக்கிறா, காளியம்மா இருக்கிறா, சாஸ்தா இருக்கிறாரு, சின்னத்தம்பி இருக்கிறார், ஐவராஜா இருக்கிறார், முத்துப்பட்டை இருக்கா, சிவனேந்த பெருமாள், பேச்சி அம்மாவுக்கு, இசக்கி அம்மாவுக்கு, இப்படி எல்லா தெய்வத்துக்குமே தனிப்பட்ட கதைகள்னு இருக்கு. அந்த தனிப்பட்ட கதையிலேயுமே கன்னிப்பாட்டுன்னு வரும். ஒருத்தர் நடந்து வந்தா கூட அதை 4 வரியில வர்ணிக்கலாம். கண்ணு இமைச்சா அதை 4 வரியில வர்ணிக்கலாம். ஒரு பெண்ணுடைய அழகை 1 மணி நேரம் பாடலாம். அந்த மாதிரி இது ரொம்ப விருத்தமா உள்ளது வில்லுப்பாட்டுங்கிறது. மத்த பாட்டுகள் மாதிரி இது கிடையவே கிடையாது. ஒரு கதையை நாங்க இப்ப சுடலமாடசாமி கதையை பாடுறோம்னா கிட்டத்தட்ட அதை 3 நாள் பாடுவோம். 3 நாள் பாடினாலுமே 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாடி பாடி 3 நாள் வரைக்கும் பாடுவோம். நான் படிச்ச கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி அப்படின்னா சுடலமாடசாமி கதை ரொம்ப பிடிக்கும். இந்த முத்துப்பட்டன் கதை ரொம்ப பிடிக்கும்.
உங்களோட ஒவ்வொரு அந்த நீங்க படிக்கக்கூடிய விதமும், உங்களோட உணர்ச்சி பொங்கக்கூடிய நீங்க அந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய விதமும் வந்து மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த சூழல்ல வந்து நீங்க தொடர்ந்து இந்த வில்லிசை மூலமா வந்து எவ்வளவு பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க? உங்களால வந்து வாழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ இந்த மாதிரி அதாவது நீங்களே வந்து ஒரு வாழ்வாதாரத்தை தேடிட்டு இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு உங்களால வாழ்வாதாரம் பெறக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி? என்னை கொண்டு வாழ்வாதாரமா இருக்கிறாங்க அப்படின்னா, நானும் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறேன். என்னையும் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறார். இப்போ உலகத்துல எல்லாருமே ஒருத்தரை சார்ந்து, ஒருத்தர் சார்ந்து வாழ்றதுதான். நான் தான் வாழ்வாதாரம் குடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு இல்ல. நான் ஒருத்தரை சார்ந்து வாழ்றேன். என்ன சார்ந்து ஒருத்தர் வாழ்றாங்க. அப்படி பார்க்கும்போது, அவங்க 5 பேர சார்ந்து நான் வாழுறேன். இல்ல ஒரு கோவில் திருவிழா தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா, ஒரு கோவிலை நம்பி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு அடுத்து என்னை நம்பி வாழ்றாங்க அப்படின்னா, என்னை சுத்தி 5 பேர் இருக்காங்க தெரியுமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 5 பேரும் இல்ல அப்படின்னு சொன்னா, என்னோட வில்லுப்பாட்டுல நான் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் பாடுனா தான் அவங்க அடிக்க முடியும். அவங்க அடிச்சா தான் நான் பாட முடியும். நாங்க 6 பேரும் சேர்ந்தது தான் வில்லுப்பாட்டு. இந்த பெருமையோ, இல்ல புகழோ எல்லாமே இருந்தாலும் கூட இவங்க 5 பேரும் சேர்ந்து, நாங்க 6 பேரும் சேர்ந்தா தான் இந்த வில்லுப்பாட்டே உண்டு. அப்படி பார்க்கும்போது இவங்க 5 பேரும் தாத்தாமார் சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லுவாங்க, "உன்ன நம்பி தான் தாயி எங்க குடும்பம் இருக்கு. நீ கொஞ்சம் பார்த்து செய்." அப்படிங்கிற மாரி சில விஷயம் கேட்கறதுனா கூட கேட்பாங்க. இல்ல சொல்றதா இருந்தாலும் எப்பவும் தாத்தா பெருமையா சொல்லுவாங்க, "உன்ன நம்பி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தாயி." அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தாத்தா, நீங்க இருக்கறனால நான் இருக்கேன். நான் இருக்கனால நீங்க இருக்கீங்க. நம்ம 6 பேருமே இன்னொருத்தரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். இது ஒரு உற்சாகமான ஒரு பேட்டியை வந்து அதாவது தன்னோட வாழ்க்கை முறையை எப்படி மாத்திக்கிட்டாங்க, பெண்கள் வந்து எப்படி வாழ்க்கை முறையை மாத்திக்கிறணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா மாதவி சொல்லியிருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசியுடன் செய்தியாளர் சுந்தர மகேஷ்.